everyone, welcome to the antique. இந்த வீக் ஆன்லைன் சண்டே மார்க்கெட் 35 தான் நம்ம பார்க்க போறோம். தீபாவளி என் பர்த்டேன்னு சொல்லி நிறைய வந்துருச்சு இந்த வீக் மட்டுமே. அதனால தான் கொஞ்சம் போன வீக் நம்மளால வீடியோ அப்டேட் பண்ண முடியல. வாங்க உள்ள போய் ஒண்ணா பார்க்கலாம். பாருங்க, இந்த வாட்டி நமக்கு அடுக்கு சம்பளம் கிடைச்சிருக்கு. இது ஒன்று, அதே மாதிரி ஒரு சின்ன சம்பளம், அதுல இருந்து ஒரு சின்ன சம்பளம், அப்புறம் இங்கே பாருங்க லாக் டைப்ல இருக்கக்கூடிய சம்பளம். நீங்க நான் உங்களுக்கு ஒன்னொன்னா காட்டுறேன். இங்க பாருங்க, உள்ள உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நீங்க தான் ஸ்டோர் பண்ணி எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நல்லா பெரிய சைஸா இருக்குது. என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிராஸ் தான் மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா. இதுவும் பாருங்க, நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்க, நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது. அதை விட சின்னது இது. பாருங்க, மூணுமே பார்த்தீங்கன்னா பிராஸ் தான். அடுக்கு சம்பளம் தான். ஒன்று கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி தனித்தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன். இது பாருங்க, லாக் டைப்பில் இருக்கக்கூடியது. இதெல்லாம் அந்த காலத்தில் பண்ணதுங்க. இப்போலாம் இந்த மாதிரி லாக் டைப்லாம் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் சில்ட்ரன்ஸ் கூட நீங்கள் கொடுத்து விடலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்த்துக்கோங்க. இதோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9 இன்ச் இருக்குது. அப்புறம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4 இன்ச் இருக்குது. அதை விட இன்னொரு சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 3 இன்ச் இருக்குது. இந்த ஸ்மால் ஒன்னோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் இருக்குது. இதோட வித்து மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன். மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துக்க நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணுறேன். அப்புறம் இங்கே பாருங்கள், ஆப்பிள் தூக்குன்னு சொல்லுவாங்க. இந்த தூக்கோட டிசைன் வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான டைப்பு. எப்போயாச்சும் இது நமக்கு கிடைக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. நீங்கள் வாங்கி அப்படியே யூஸ் பண்ணுற கண்டிஷன் தான். இதோட மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிராஸ் தான் இதோட மெட்டீரியல். இங்கே பாருங்கள், அந்த காலத்து வெட்டெழுத்து, நியூ பீஸ் இல்லைங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது தான். நல்லா க்ளோஸ் ஆகும், பார்த்துக்கோங்க. ஒரு டேமேஜும் கிடையாது. அப்புறம் இது பாருங்கள், அதே மாதிரி ஒரு இன்னொரு தூக்கு. இதுவுமே ஒரு ஸ்மால் சைஸில் இருக்கக்கூடிய தூக்கு தான். உள்ளேயும் பார்த்துக்கோங்க, பிராஸ் தான் மெட்டீரியலு. நல்லா டைட்டாக போட்டுனா நம்ம ஏதாவது ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். எல்லாமே நல்ல கண்டிஷனாக கிடச்சிருக்குது. இதோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 இன்ச் இருக்குது. இதோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், ஒரு குட்டி பொங்கல் பாட்டு. நான் அகைன் சொல்கிறது தான், பொங்கல் டைமில் பொங்கல் பாட்டு கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்கும். ஸோ இப்போவே நீங்கள் பொங்கல் பாட்டெலாம் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குட்டி பொங்கல் கரண்டி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா வெங்கலம் தான். ஒரு டேமேஜும் கிடையாது. நல்ல கண்டிஷனாக இருக்குது. இந்த மாதிரி குட்டியாக கிடைக்கிறதெல்லாம் எப்பயாச்சும் தான் கிடைக்கும். ஸ்மால் சைஸில் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. 6 இன்ச் இருக்குது. வித்து பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச் இருக்குது. டிஃப்ரெண்ட்டான ஒன்றுங்க, வெங்கலம் தான் இது. அப்படியே ஜாயினிங் பண்ணியிருக்கிறாங்க 4 கால். இது பார்த்தீங்கன்னா பூஜையில் தான் வைப்பாங்களாம். பூஜைக்கு ஏதாச்சும் திங்ஸு, அதாவது பிரசாதம் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சைடு ஒரு வளைய மாதிரி வருமா, அது மட்டும் மிஸ் ஆகிருக்கு. மற்றபடி இது பார்த்தீங்கன்னா செம்மையான ஆன்டிக் பீஸுங்க. புதுசுன்னு நினச்சிக்காதீங்க. நம்ம பாலிஷ் பண்ணி நீட்டாக வச்சுக்கிறதுனால தான் இந்த மாதிரி கண்டிஷனில் கிடச்சிருக்கு. நல்லா வெயிட்டாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், செட்டாக கிடச்சிருக்குது. இந்த மாதிரி நீங்கள் செட்டாக கூட வாங்கிக்கலாம். ஒரு லேம்ப்பு, அது கீழே ஒரு குட்டி ஸ்டாண்டு. இதை நீங்கள் பூஜையில் நீங்கள் அப்படியே நீங்கள் செட்டாக வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வெங்கலம் தான் மெட்டீரியல், பிரான்ஸ் தான் மெட்டீரியல், பிராஸ் கிடையாது. அப்புறம் இங்கே பாருங்கள், ஒரு குட்டி பூஜை செம்பு. ரொம்ப நீட்டாக இருக்கும். ரவுண்ட் ஷேப்பில் ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும். நீங்கள் பூஜையில் தண்ணி வைக்கிறது கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் ஏதாச்சும் ஃப்ளவர் பாட்டாக கூட நீங்கள் குட்டி ஃப்ளவர் பாட்டாக வைக்கும்போது க்யூட்டாக இருக்கும். 2 மினி லேம்ப்பு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பேரா கிடச்சிருக்கு. பிரான்ஸ் தான் மெட்டீரியலு. ரொம்ப க்யூட்டாகவும் இருக்குது. இந்த மாதிரி பேரா கிடைக்கிறதெல்லாம் எப்பயாச்சும் தான் கிடைக்கும் இந்த சைஸில். ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. இங்கே பாருங்கள், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் லேம்ப்பு. ரொம்ப அந்த காலத்துக்குள்ளது. இது வரும்போது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டார்க்காக இருந்துச்சு. நம்ம ரொம்ப 2 டைம்ஸ் வாஷ் பண்ணக்கப்புறம் இந்த கண்டிஷனே கிடச்சி. ஏன்னா அந்த அளவுக்கு ஓல்டுங்க. ஒரு 100 to 150 இயர்ஸ் ஓல்டுனால தான் இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும். ஸோ வெங்கல பீஸ் தான், ரொம்ப நல்ல பீஸு. ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. லஞ்சு சர்வ் பண்ணுறது இது மாதிரி நமக்கு நிறைய பேர் இருக்குதான்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அந்த மாதிரி தான் நமக்கு அகைன் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றும். நமக்கு ஷாப்புக்கு வரவங்க கூட இது அடிக்கடி இருக்கான்னு கேட்குறாங்க. ஏன்னா இது ரொம்ப அந்தளவுக்கு பிடிச்சிருக்கு போல். ஏன்னா நம்ம ஃபங்க்ஷன் டைமாக இருக்கும், நம்ம வீட்டிலே ஃபங்க்ஷன் இருக்கும்போது இந்த மாதிரி நமக்கு கிடச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும்ல. நம்ம 4 திங்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போதும், அதுவும் பிராஸில், அதுவும் இந்த மாதிரி கோல்டன் கலரில் நம்ம சர்வ் பண்ணும்போது ரொம்ப க்யூட்டாக, அதுவும் கோல்டன் கலரில் இந்த மாதிரி சர்வ் பண்ணும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதனால தான் எல்லாருக்கும் பிடிச்சா அடிக்கடி கேட்குறாங்க. பிராஸ் தான் இதோட மெட்டீரியலு. அப்புறம் இங்கே பாருங்கள், வெள்ளோடு பவுலு நமக்கு அகைன் ஒன்று கிடச்சிருக்கு. வித் சீலோடு கிடச்சிருக்கு. ட்ரிவாண்ட்ரம் சீலு பாருங்கள். உள்ளேயுமே பாருங்கள், நல்ல கண்டிஷனாக இருக்குது. நீங்கள் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன ஆனாலுமே நீங்கள் புளி யூஸ் பண்ணலாம், எது யூஸ் பண்ணாலுமே சீக்கிரமே சாப்பாடு கெட்டு போகாது. அதுதான் கையா உருளின்னு சொல்லுவாங்க, அதாவது வெள்ளோடு பவுலு. ஸோ இதை பற்றி நீங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் கெட்டு போயிடுமா சாப்பாடுன்னு ஒரி பண்ணிக்கவே வேணாம். நார்மல் வெங்கலத்தில் விட இந்த மாதிரி வெள்ளோடு வெங்கலம் வந்துட்டு நமக்கு ஃபுட்டுக்கு ரொம்பவும் நல்லது, ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. 5.5 இருக்குது. வித்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச் இருக்குது. பாருங்கள், மைசூர் சட்டின்னு சொல்லுவாங்க.
இது பார்த்தீங்கன்னா உள்ளேயும் பார்த்துக்கோங்க இப்படி தான் இருக்கும். பிராஸ் தான் இதோட மெட்டீரியல். இது வந்துட்டு அந்த காலத்தில் காய்கறி கட் பண்ணி போடுறதுக்கு, அந்த மாதிரி அரிசி வடிக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து மிஸ் பண்ணாமல் வைக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போக்குள்ள காலத்தில் செஞ்சது கிடையாது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வருது. ஏன்னா இந்த ஜாயினிங் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், எல்லாருக்குமே ஃபேவரட்டான ரைஸ் கண்டெய்னர் அகைன் நமக்கு ஒன்று கிடச்சிருக்குது. அதுவுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்டுட்டு இருந்த அதே சைஸு, கொஞ்சம் ஸ்மால் சைஸில் இருக்காது, நிறைய பேர் கேட்பீங்க. இங்கே பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உள்ளேயும் பார்த்துக்கோங்க. இதை வந்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், ஏன்னா குட்டியாக தான் இருக்குது. ஸோ க்யூட்டாக இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் எப்பயாவது தான் கிடைக்கும், மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. இதுங்க இதோட சைஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். சைஸ் பார்த்தீங்கன்னா 10 இன்ச் தான் இருக்குது சைஸு. அப்புறம் 2 பூஜை தட்டு கிடச்சிச்சு, நல்லா பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பூஜை தட்டு ஒன்று வித் பாலிஷோடு கிடச்சிருக்கு. ஓல்டு பீஸ் தான், பாலிஷ் பண்ணனால நீட்டான கண்டிஷனில் இருக்குது. இதுவும் பார்த்துக்கோங்க, ஒரு பேரட் வச்சது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆன்டிக் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஆன்டிக் லவர் ஆனீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். இந்த பிளேட்ஸ்லாம் கூட நமக்கு அவ்வளோ ஆன்டிக் பிளேட்ஸ், ஏன்னா இப்போலாம் இது கிடைக்காது. இப்போ இருக்கிற புது மாடலில் இந்த மாதிரி டிசைன் இருக்காது. ஸோ நீங்கள் கூட சர்ச் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி டிசைன் இருக்கிறதெல்லாம் தான் ஓல்டு பீசஸ். அப்புறம் இங்கே பாருங்கள், எல்லாரோட ஃபேவரட் மில்க் ஃபில்டர்ஸ் நிறைய கிடச்சிருக்கு. இந்த வாட்டி ஒரு 5 பீசஸ் கிடச்சிருக்கு. அகைன் நமக்கு எப்போ கிடைக்கும்னு தெரில, இப்போ கிடைக்கும் போதே எல்லோரும் வாங்கிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு பிரான்ஸில் கிடச்சிருக்கு, பிராஸ் கிடையாது. அதுதான் இதில் ஹைலைட்டு. எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. இது பாருங்கள், தொட்டில் கம்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. நீங்கள் இதை வந்து குட்டி பிள்ளைங்களுக்கு தொட்டில் கம்பாக தான் யூஸ் பண்ணுவாங்க. பார்த்துக்கோங்க, இருக்கிற கண்டிஷன் தான் கிடச்சிருக்கு. பிரான்ஸ் தான் இதோட மெட்டீரியல், பிராஸ் கிடையாது. இது சைஸ்னு பார்த்தீங்கன்னா 16 இன்ச் இருக்குது. வெஜிடபிள் கட்டர் இங்கே பாருங்கள், பிராஸில் கிடச்சிருக்கு. இதெல்லாம் எப்பயாவது தான் கிடைக்கும். அந்த காலத்தில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போலாம் நம்ம வந்துட்டு சில்வர்னு சொல்ல முடியாது, அது என்னது அலுமினியமில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ அந்த காலத்தில் பாருங்கள், பிராஸ்லேயே உட்காந்து செஞ்சுருக்குறாங்க. ஸோ மிஸ் பண்ணால் வாங்கிக்கோங்க. குட்டி கூஜா, மினி கூஜா வித் கிளாஸோடு கிடச்சிருக்கு. இது பாருங்கள் எவ்வளோ மினி கிளாஸ்ன்ட்டு, உள்ளேயுமே நல்ல கண்டிஷனாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் நெய் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு, இல்லைன்னா பூஜைக்கு பால் கொடுக்கறதுக்கு, அந்த மாதிரி நீங்கள் எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கண்டிஷனாக இருக்குது, ஒரு டேமேஜும் கிடையாது. பிரான்ஸ் தான் மெட்டீரியல். சாப்பிட்ற பிளேட் நமக்கு இந்த வாட்டி ஒன்று கிடச்சிருக்குது. நம்ம போன வாட்டி நிறைய பிளேட் கிடச்சிச்சு நமக்கு. ஸோ எல்லாமே சேல் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ஒரு பிளேட் மட்டும் கிடச்சிச்சு. ஸோ அப்டேட் பண்ணியாச்சு. பார்த்துக்கோங்க, இதெல்லாம் நம்ம சாப்பிடும் போது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. பாருங்கள், நல்ல பெரிய சைஸாக கிடச்சிருக்கு. ஸோ மிஸ் பண்ணால் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு என்ன பிளேட்டுன்னு பார்த்தீங்கன்னா முறி பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ பெரிய பவுல் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஃப்ரூட்ஸ் வைக்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா பலகாரம் செஞ்சு உள்ளே போட்டிருக்கீங்கன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பிராஸ் தான் மெட்டீரியல். நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுற கண்டிஷன் தான் ரொம்ப அழகாக இருக்குது. வித் பாலிஷோட நீட்டான கண்டிஷனில் கிடச்சிருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச் இருக்குது ஹைட்டு. இது பார்த்தீங்கன்னா 10 இன்ச் இருக்குது. இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்டிக் திங்ஸ். இதை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரீனில் கொடுத்த நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எல்லாருமே தீபாவளி எப்படி போச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.